Hi guys, welcome to Madi Samayal. நீங்க என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் தோசை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முன்னாடினா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு முடக்கத்தான் கீரை தோசை பார்க்க போறோம். இது இந்த வாத நோய், முட்டி வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த இலை பாருங்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இந்த வில்வம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 3 இது இருக்கும். இந்த குழந்தைங்களா கூட நெத்தியில பட்டாசு மாதிரி வச்சு விளையாடுவாங்க அதோட காயில. அதுதான் இன்னைக்கு இது எங்க வீட்லயே வந்த கீரை. இதை தன் காம்பு இல்லாம நல்லா கிள்ளி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல எப்படி இப்ப தோசை செய்யறது, இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இன்னைக்கு இதுக்கு நிறைய பேர் இட்லி மாவு தோசையில அதை மட்டும் அரைச்சி போடுவாங்க. எனக்கு அப்படி பிடிக்காது. அரிசி ஊற வச்சு அரைச்சாதான். நான் இன்னைக்கு 300 கிராம் இட்லி அரிசியை 2 கைப்பிடி இப்படி புடிச்சு உளுந்து போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதுனால நான் காலை ஒரு 9 மணிக்கு இதை ஊற வச்சேன். இது கூட காரத்துக்கு ஒரு 8 பச்சை மிளகாயும் ஊற வச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடுங்க. ஏன்னா நம்ம இதுல மிளகும் போடுவோம், அதனால கொஞ்சம் மிளகா கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். இப்ப இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் இது மிக்சியில தான் அரைக்க போறேன். இப்ப மிக்சி ஜார்ல அந்த மிளகா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் 2 விதை எடுத்துட்டு கிள்ளி இருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கசக்குதுன்னு சொல்லுவாங்க. இது கசக்கவே கசக்காது. இப்ப இதை முதல்ல மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகா ஒரு அடி அடிச்சாச்சு. இப்ப நம்ம அரிசி கொஞ்சம் கீரை கொஞ்சம் அப்படியே போட்டு போட்டு நல்லா நைஸா தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இப்ப முதல்ல நான் அரிசி போட்டுடுறேன். ஒரு கையளவு அரிசி, இது கூட கொஞ்சம் கீரை. இப்ப இதை நான் மிக்சியில நல்லா நைஸா தோசை பதத்துக்கு அரைச்சுன்னு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தோசை பதத்துக்கு நைஸா அரைச்சிக்கணும். இப்ப இதை வேற பாத்திரத்துல ஊத்திட்டு மீதி இருக்கிற கீரையும் அரிசியும் அரைச்சிடலாம். பாருங்க, நான் எல்லா அரிசியும் மாவும் இப்ப நான் அரைச்சிட்டேன். இப்ப ஜார் நல்லா வடிச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இதை புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உடனே அரைச்சு உடனே சுட்டுடலாம். இந்த முடக்கத்தான் கீரையில சூப்பு பண்ணலாம். அப்புறம் முடக்கத்தான் புளிக்குழம்பு வச்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அது இன்னொரு வீடியோல எப்பயாவது நான் போடுறேன். இப்ப பாருங்க, இந்த மாவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை எப்படி தோசை ஊற்றுறதுன்னு இப்பயே பாருங்க, நல்ல வாசமா இருக்கு. பூண்டு மிளகோட வாசம். இதை எப்படி தோசை ஊற்றுறதுன்னு நான் தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு பற்ற வச்சிடலாம். தோசைக்கல் காயிட்டா தோசை ஊற்றுவோம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சோடு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு ஆனியன் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிடலாம். தோசை ஊற்ற போறதுக்கு முன்னாடி மாவுல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரமும் உப்பும். காரம் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு பவுடரை. இப்போ நம்ம தோசை போடலாம். மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தோசை. தோசை வெந்தோன்னா திருப்பி போடலாம். இப்போ பாருங்க, வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்லாம், கீரை வேகணும் அப்படின்லாம் இல்லை. எப்பயும் சாதா தோசை சுடுற மாதிரியே சுட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டோம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. தோசையை எடுத்துடலாம். இந்த தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் வேண்டாம். ஏன்னா அந்த பூண்டு மிளகே நல்லா வாசமா இருக்கும். அப்படியே வேணும்னா நீங்க கார சட்னி கூட இதுக்கு இது பண்ணிக்கலாம். நாங்க வெறுமனையே சாப்பிடுவோம். பாருங்க, தோசை பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா நல்லா வந்துருக்குது. எடுத்து இதை தட்டில் வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பை பாய்.